5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இங்கே யோவானை கொண்டு தேவன் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுகிறார். இங்கே சொல்லப்படுகிறது 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லப்படுகிறது. நீங்க உலகத்தை ஜெயிக்கணுமா? நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமா? ஜெயிக்கணும்னு விரும்புறீங்களா? உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உலகத்தை ஜெயிக்கணும்னா எப்படிங்க? அலெக்சாண்டர் போல ஒரு பெரும் படையை திரட்டிட்டு போய் உலகத்தை ஜெயிக்கிறதா? உலகம் அப்படின்னா என்ன? அது முதல்ல நமக்கு தெரிஞ்சா தானே அது. பாருங்க, அநேக நேரங்களில் உலகம் அப்படின்னு சொன்னா நாம் வேறு ஒன்றை நாம் அதற்கு பொருள் வைத்திருக்கிறோம். நீங்க வேதம் சொல்லுகிற உலகம் என்பது என்ன தெரியுமா? இந்த உலகத்தை உலக மனிதன் கூட அறிந்திருக்கிறான். இங்கே சொல்லப்படுகிற அந்த உலகத்தை உலக மனிதன் அறிந்திருக்கிறான். எப்படின்னு பாருங்களேன். மனிதன் இன்னைக்கு பல விதங்களிலே இந்த உலகத்தை ஜெயிச்சோம். அதாவது மரணமே இல்லாத ஒரு நிலைக்கு வந்துடணும். சாவை எப்படியாவது என்ன செய்யணும்? நெருக்கி வைக்க முடியுமா? மரணத்தை சாவாம இருக்க முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சிகள் எது செஞ்சுட்டே இருக்காங்க. எப்படி மனுஷன் வயசாகாம இருக்கிறது? வயசே ஆகக்கூடாது, எப்போதும் என்னவா இருக்கணும்? ஒரு இளைஞனாக அப்படியே இருக்கணும். எப்படி அந்த உலகத்தை ஜெயிக்கலாம்? இன்னும் சிலர் வியாதியே இல்லாம இருக்கணும். இன்னும் சிலர் எப்போது நான் அதிகாரத்தில் இருக்கணும், நான் தான் என்ன செய்யணும்? ஒரு உயர்ந்த இடத்துல அதிகாரியாக நான் இருக்க வேண்டும். இயற்கை பேரழிவுகள், புயல் வருதா, நான் சொன்னா என்ன செய்யணும்? அதை நிறுத்தணும். பெரிய கடல் கொந்தளிப்பு வருதா, அதை நிறுத்தணும். இதெல்லாம் மனுஷன் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கான். பூமி அதிர்ச்சி இருக்கிறதா, அது அதிர்ச்சி வராம என்ன பண்ணணும்? உலகத்தை ஜெயிப்பது. பூமி அதிர்ச்சி, பசி வரக்கூடாது. பசி இல்லாம இருக்கிறதுக்கு யோசிக்கிறான். இதே சும்மா விவசாயத்தை பண்ணிட்டு நிலத்தை தோண்டி அதுல விதைய போட்டு அது உழுது களை பிடிங்கி அதுக்கு எருவை போட்டு அதை பாதுகாத்து அடிச்சு அதை கொண்டு என்னென்னமோ பண்ணி அப்புறம் ஆக்கி சாப்பிட்டு அப்புறம் கழிவா வெளியில போயிடலாம். இது என்ன பொறுமையா இருக்கு? இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். பசியே இருக்கக்கூடாது. ஆனா என்ன செய்யணும்? வாழணும். மனது யோசிக்கிறான். ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி எடுத்துக்கலாமா? அப்படியே குளிக்க சத்தம் இல்லாம இருக்கணும்னா எதுவுமே தேவையில்லை. பாருங்க, தாகம் இல்லாம இருக்கணும். ஏன்னா தண்ணிக்கே பெரிய பிரச்சனையா இருக்கு. தாகமே வரும். ஒரு மனிதன் உலகத்தை ஜெயிப்பதற்கு பல விதங்களிலே என்ன செய்யறான்? முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி முயற்சிக்கிறான். தவறா? தவறு இல்லை, ஜெயிக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்மிடத்துல சொல்கிறார், ஒரு எளிய ஒரு ஷார்ட் கட்டை நமக்கு அமைக்கிறார். இதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம், இப்படி எல்லாம் நீ என்ன செய்ய வேண்டாம். அவங்க என்ன சொல்றாரு பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அது முதல் வருஷம் சொல்வார், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அது சொல்றாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எப்படிங்க? எப்படி பாருங்க, எந்த ஒரு வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
வெறும் விசுவாசம் தான் என்று வேதம் அதோடு முடித்து விடவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்தினால் மட்டுமல்ல, கிரியினாலும். அவன் விசுவாசித்த உண்மைதான், ஆனா அதே நேரத்தில் கிரியை இருந்தது. எப்படி கிரியை? தன் மகனை பலியிட சொல்லும் பொழுது அவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்து என்று சொல்லப்படுகிற வேதம். என் மகனை தேவனான சாம்பலில் இருந்தும் உயிரோடு எழுப்பித்தர வல்லவர் என்று விசுவாசித்தான். விசுவாசித்து கொண்டு போய் பலி செலுத்த அவன் ஆயத்தமானான். ஒரு செயலை செய்தான் விசுவாசத்தினால. நீங்களும் நானும் அநேக நேரங்களில் தேவனை விசுவாசிக்கிறோம். உதாரணமா விளங்கி கொள்றதுக்கு சொல்றேன். ஒரு சில ஊழியர்கள் என்ன சொல்லுவாங்க? நீ தசமமாக காணிக்க என்ன செய்யணும்? கொண்டு வந்து கொடுக்கணும். ஆண்டவர்ல அப்பதான் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு சொத்தை தருவாரு அப்படி சொல்லுகிறார்கள். ஆனா அவங்க இங்க நின்றுட்டு தசமமாக காணிக்க கொடுக்கலன்னா ஒன்னு ஆண்டவர் என்ன செஞ்சுவாரு? அடிச்சுவாரு, கொள்ளுவாரு, ஒழிக்குவாரு, என்னென்னமோ சொல்றாங்க. சொல்வது மட்டும் இல்ல, என்ன சொல்றாங்க? நாம ஒரு சகோதரர் சொல்லுங்க, அடிக்கடி இதை சொல்லாதுங்க, சொல்லாம இருந்தா எப்படி இல்ல, ஆண்டவர் வானத்துல இந்த பொதுத்தா கொடுப்பாரு, நம்ம ஊழிய தேவையில்லை. அது சொன்னாதான் உங்களுக்கு எது செய்ய முடியும். அப்ப நீங்க ஜெபம் பண்ணோம்னு ஆண்டவர் வானத்துல இந்த பொதுத்தா சொத்தை கொடுப்பாரு. கேள்வி திருப்பி கேள்வி இருக்கா இல்லையா? இப்போ விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. புரிந்து கொள்வதற்காக இதை எளிதாக புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். பாருங்க, விசுவாசம் அந்த கான்செப்ட் இருக்கு, ஆனா கிரியை என்பது இல்லை. ஆவி இல்லாத சரீரம் செத்தது என்று சொல்லப்பட்டது போல, கிரியை இல்லாத விசுவாசம் கூட செத்ததுதான். நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்கிறது என்று அநேக நேரங்களில் அறிக்கை விடுகிறோம். ஆனால் அந்த அறிக்கைக்கு ஏற்ற விசுவாசம் இருக்கிறதா? இங்கே நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். எப்படிங்க? நமக்கு எல்லாம் தெரியும், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை என்ன செய்ய போறார்? தருகிறார். இந்த உலகத்தை ஜெயிக்க, முதலாவது மரணத்தை ஜெயிக்கக்கூடியதா. இன்னும் நிறைய காரியங்கள் அங்கே வெளிப்படுத்தல சொல்லும்போது, இனி அவர்கள் பசி அடையார்கள். பசி வராதுங்க. மனுஷன் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான், பசி இல்லாம இருக்கலாமா? இனி அவர்கள் தாகம் அடையாது. தாகமே கிடையாதுங்க. இனி அவர்களுக்கு வெயிலாயும் திரவாயும் அவர்களை சேதப்படுத்தாது. இனி அவர்களுக்கு வியாதி இல்லை. இனி அவர்களுக்கு வருத்தம் இல்லை, சஞ்சலம் இல்லை. உலக மனுஷன் தேடுறதும் ஆண்டவர் இங்கே சொல்றதையும் பாருங்க. உலகத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒன்று செய்கிறார், விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆமா, நான் விசுவாசிக்கிறேன், ஆமாங்க, நான் தேவனை விசுவாசிக்கிறேனே. அதுக்குதான் வந்து நான் வசனம் சொல்றார், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அவர் சொல்றதை கேட்கணுமா வேண்டாமா? நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது எதுவுமே கேட்காம இருந்தா எப்படி? அப்போ அந்த விசுவாசம் வாயினால் சொல்லக்கூடியது மட்டும் இல்ல, ஒரு இடத்துல சொல்லுவார், உங்க பேச்சே இல்ல, உங்க பலத்தை நான் பார்க்க போறேன். அவர் சொல்ற, நீங்க நான் வாயில நல்லா வட சொல்றீங்க இருக்கட்டும், உங்க பலம் என்னன்னு நான் பார்க்க போறேன். அதே தான் ஆண்டவர் நம்மிடத்துல சொல்றாரு, நல்லா பேசுறீங்கப்பா, ஆண்டவர் தான் பிரதர், ஆண்டவர் இல்லைன்னா சரி நல்லது, ஆனா உங்க பலம் என்ன? அந்த கிரியை தான் என்ன? இங்கே உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், அதற்கு சில வழிமுறைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அங்கே
ஒன்று பேதுரு 1 அதிகாரம் 5வது வசனம். அதை பாருங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உலகத்தை ஜெயிச்சு ஒரு சுதந்திரத்தை பெற போறீங்க. என்ன சுதந்திரம்? மரணத்தை ஜெயிச்சிட்டேன், சரீரத்தில் இனி எனக்கு எந்த வியாதியும் இல்லை, மகிமையான சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. மகிமையான சரீரம் என்று சொன்னால் அநேக நேரங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்குமா என்று தெரியவில்லை. மகிமையான சரீரம் அப்படின்னா என்ன சொல்ல முடியுமா? மகிமையான சரீரம் ஆண்டவர் தரப்போறார். யாருக்காவது டெபனிஷன் இருக்கா? நீ இதெல்லாம் மறக்கக்கூடாது, இதெல்லாம் உங்க ஞாபகத்திலே இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும்னா தேவன் மேல விசுவாசமா இருக்க முடியுமா? தேவன் நமக்கு கொடுக்க போகிற மகிமையான சரீரம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களை கட்டி வச்சிடலாம், இன்னைக்கு உங்களை ரூம்ல அடைச்சு வச்சிடலாம். அந்த மகிமையான சரீரம் கிடைச்சதுன்னா என்ன செய்ய முடியாது? அடைச்சு வைக்க முடியாது, கட்டியும் வைக்க முடியாது. நீங்க அடைச்சு வச்சிருக்கிற ரூமுக்குள்ளேயும் போக முடியும், ஊட்டி இருக்கிற இடத்துலயும் போக முடியும், நினைச்ச நேரத்துல கன்னியாகுமரிக்கும் போக முடியும், காஷ்மீருக்கும் அடுத்த செகண்ட்ல என்ன செய்ய முடியும். சிலருக்கு இதுதான் மகிமையான சரீரம். நீங்க உலகம் சொல்றா நான் கூடு பாயினேன் அப்படின்னு தான் சொல்றாங்க இல்லையா, துபாக்கு போடுறாங்க இல்லையா, அந்த துபாக்கு மாதிரி இல்லை இது. இது நமக்கு ஒரு உதாரணம் அல்லது நமக்கு ஒரு 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 எக்ஸ்பெரிமெண்ட் செய்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருந்தார், அதே சரீரத்தோடு எழுந்திருந்தார். தோமா கேட்கிறார், பயப்படுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, வந்து என் கையில இருக்கிற அந்த ஆணியில் பாய்ந்த அந்த துளையில ஒரு விரலை விட்டு பாரு, என் விழாவில் ஒரு விரலை விட்டு பாரு என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு ஆவிக்கு இப்படி எலும்பெல்லாம் இருக்காது, இதே மாதிரி எலும்புகள் இருக்கிறது, பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா மகிமையான சரீரம் எப்படி ஆனாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? கட்டனா கட்ட அவிழ்க்க முடியும், கட்ட முடியாது, கூட்டி இருக்கிற அறைக்குள்ளே நுழைய முடியும். மகிமையான சரீரம் கொடுக்கப்படும். இதை நாம முதலாவது அறிஞ்சிருக்கோம். இங்கே சொல்லப்படுகிறது 5வது வசனம் பாருங்க. தேவன் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்றால் அது எதனால தெரியுமா? பாருங்க, நமக்கு பல ஆபத்து இருக்கு. ஆனா விசுவாசிக்கிறேன் தேவனை, ஆவியினாலே, அதனால எனக்கு ஒரு அவருடைய பலம், எனக்கு பாதுகாப்பு, எனக்கு ஒரு வேலை சொல்ல. தேவனுடைய பலத்தினாலே, விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் இல்லை என்றால் அந்த பலம் உங்களுக்கு எது செய்யாது? கிடைக்காது. அநேக நேரங்களில் ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார், இந்த வியாதியிலிருந்து அவர் என்னை விடுதலையாக்குவார். விசுவாசிக்கிறோம், அப்பொழுது தேவனுடைய பலம் அங்கே வருகிறது. விசுவாசிக்கும் பொழுது அநேக நேரங்களில் வாயினால சொல்லுவோம், ஆனா உள்ளத்துக்குள்ள இருக்கும் விசுவாசம் இல்லை, வாய்ப்பில்லை என்று நாம் அவிசுவாசம் கொள்ளும் போது தேவனுடைய பலம் அங்கே வெளிப்படுவது என்று விடுகிறது. அதனால்தான் அவருடைய ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவருடைய கரத்தை என்ன செஞ்சாங்களாம மட்டுப்படுத்தினார்கள். தேவன் கிரியை செய்ய முடியாதபடி அவர்கள் அவருடைய கரத்தை தடுத்துட்டாங்க, மட்டுப்படுத்திட்டாங்க. எப்படி? அவிசுவாசத்தினாலே தேவன் அங்கே அற்புதம் செய்ய முடியவில்லை என்று பார்க்கிறோம். இப்ப தேவனுடைய பலம் நம்மை பாதுகாக்கிறது. அதற்கு என்ன தேவைங்க? முக்கியமா விசுவாசம் தேவை. நாம் இங்கே காக்கப்படுகிறோம் என்றால், நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீர்கள்,
கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை செய்கிறீர்கள், அல்லது கர்த்தருக்கென்று உதாரணமாய் கொடுக்கிறீர்கள். கொடுக்கும்போது பாக்கெட்ல காசு போயிடுது அப்படின்னு நாம நினைத்தால் அது என்ன இல்லை, அது விசுவாசம் இல்லை, அது அவிசுவாசம். நான் கொடுத்தாலும் தேவன் என்ன நடத்துவார்ப்பா, நடத்தா நீ பரவாயில்ல, தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசம் இருக்கிறது பாருங்க. அதுதான் தேவனுடைய பலம் உங்களுக்கு அங்கே வருகிறது, உங்களை பாதுகாக்கிறது. நான் அநேக நேரங்களிலே நான் உணர்ந்திருக்கிறேன், இது சொல்ல வேண்டிய சூழ்நிலை. காணிக்கை போடுவதற்கு நான் நிறைய நேரங்களில் யோசிப்பேன். பணம் எடுப்பேன், 500 ரூபா எடுப்பேன், எடுத்து யோசிப்பேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 100 ரூபா போடுவேன், செலவுக்கே காசு இல்லையே, 100 ரூபா போடுவேன் அப்படின்ட்டு நிறைய நாள் எடுத்துருக்கிறேன். அன்னைக்கு காணிக்கை போட முடியாதுங்க, ஏதோ ஒரு மறந்து போயிடணும், அதை பணம் போடவே முடியாது. கஷ்டத்தோடு அவருக்கு கொடுக்குறது, விசுவாசம் இல்லாமல் கொடுக்குறது தேவன் என்ன செய்யறதில்ல, இல்லை. இன்னொரு இடத்துல நான் ஒரு சகோதரர் சொன்ன ஒரு நல்ல கருத்தை கேட்டேன். ஒரு விதவை 2 காசு போட்டான். தேவன் இன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, தேவன் ஆண்டவருக்கு அபரிமிதமாய் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். அந்த 7 விதவை தனக்குள்ளான எல்லாத்தையும் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் அந்த விதவை பெரிய கோடீஸ்வரியானதா இருக்கா, பெரிய பணக்காரி ஆயிட்டாங்க அந்த விதவை, இருக்கா பயமில்ல, இல்லையே. அதுக்கப்புறம் அந்த விதவை பற்றியே இல்லையே, கொடுத்த சமாச்சாரம் மட்டும்தான். விசுவாசித்தார், அவள் பெற்றுக்கொண்டாளா, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பணக்காரியானாலா, அப்படியெல்லாம் இல்லை. எவனுக்கு கொடுக்கணும் அவ்வளவுதான். தேவனை விசுவாசித்தால் என்ன செய்யறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். இங்க பாருங்க, அப்போது ஒரு அவருடைய பலம். நான் சில நேரங்களில் அதை முடிச்சிடறேன், சில நேரங்களில் ஒண்ணுமே எனக்கு அதை கொடுத்துருவேன். 500 ரூபா எடுத்து காணிக்கை கொடுத்துருவேன், 1 ரூபா கூட இருக்காது. அது எப்படியோ தெரியாது, அந்த வாரம் எனக்கு பிரச்சனையே இல்லாமல் நடந்த நாட்கள். அப்ப நினைப்பேன் பரவாயில்ல, அது ஒரு சலம் இல்லாமல் அதை கொடுக்க முடியும். அன்னைக்கு அது எனக்கு நடந்திருக்கும். ஆனா கொடுக்க மனசு இல்லாம சரி வேண்டாம், இன்னைக்கு 100 ரூபா போட்டுருவோம் அப்படின்னு அன்னைக்கு அந்த 100 ரூபாயே ஆண்டு வேண்டாம், நீ வேண்டாம் தண்ணியே வச்சுக்கோ. எத்தனை தடவை அப்படி நடந்தது, நான் கற்றுக்கொண்டேன். பாருங்க, ஒரு விசுவாசம் என்பது அது கிரியைகளோட சேர்ந்து உலகத்தை ஜெயிப்பதற்கு விசுவாசம். நாம் மரணத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், பாவத்தை ஜெயிக்கணும். ஆனா விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் என்னை என்ன செய்கிறார், ஒரு பொய் பேசினால்தான் ஒரு காரியம் நடக்கும். ஆனா விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு என்ன வேண்டாம், விசுவாசம் இருந்தா, தேவன் மேல விசுவாசம் இருந்தா பொய் சொல்ல முடியுமா? பொய் பேசுகிற எவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உள்ளதா உள்ளது, இல்லது இல்லது, அதுக்கு மீறினது எல்லாமே பாவம் தான் சொல்றாரு. பாருங்க, அப்போ அந்த விசுவாசம் இல்லை. பொய் சொன்னாதான் அந்த காரியம் நடக்கும் நாம் நினைக்கிறோம். தேவன் செய்வார், அப்படி இல்லை, பொய் சொன்னாதான் நடக்கும். விசுவாசம் கிரியையும் சேர்ந்தாதான் உலகத்தை செய்ய முடியும். விளங்கிக்குவீங்க ஓரளவுக்கு. பாருங்க, இங்கே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அங்க என்ன சொல்றது பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுல வருகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பாரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து கொடுப்பேன். ஜீவ விருட்சத்தின் கனி. பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன். நம்ம சொல்றோம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வந்து விசுவாசம். அந்த சபையை பாருங்க, நிறைய காரியங்களை தவறிடுச்சு. அதுக்கு சொன்னாரு, ஜெயம் கொண்டா என்ன உண்டு, அப்ப என்ன வேணும், விசுவாசம் வேணும். ஜெயம் கொள்ளாத அந்த நீங்க 2ஆம் அதிகாரம் 7 சபைகளுக்கும் எல்லா சபைகளும் சொல்றது ஜெயம் கொள்ளுகிறவன்.
ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்னா ஜெயம் கொள்ளுகிறவன் எது ஜெயிக்கிறது பாருங்க. நம்ம ஜெயம் கொள்ளுகிறவன் அங்கே பாருங்க ஒவ்வொரு வசனத்திலும் விதவிதமா சொல்லுவார் பாருங்க. அங்க முதல் அதிகாரத்துல என்ன சொன்னாரு? 7ஆம் வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. ஜீவ விருட்சத்தின் கனி அப்படி அது என்னங்க? ஆதாமும் ஏவாளுக்கும் மறுக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் சொன்னாரு, அவங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சுட்டாங்க. ஆகா, இவனுக்கு கண்ணு திறந்துருச்சு, இவனை விட்டோம்னா அடுத்த என்ன செய்வான்? ஜீவ விருட்சத்தின் கனியை கை நீட்டி பறிச்சிருவான். அதனால இவனை என்ன செய்யணும்? துரத்தணும்னு சொல்லி ஏதேனிலிருந்து துரத்தி விட்டாரு. ஆனா நாம் உலகத்தை ஜெயிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு முதலாவது கொடுக்கிறது என்னது? ஜீவ விருட்சத்தின் கனி. அடுத்து பாருங்க, அங்க 11ஆவது வசனத்துல என்ன சொல்லப்படுறாரு பாருங்க. ஆதியாம் சபைகளுக்கு சொல்லுவதை காதுகளும் கேட்கிறவன் ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேரப்படுவதில்லை. இரண்டாம் மரணத்தினால் சேரப்படுவதில்லை. அவனுக்கு நரகம் கிடையாது. ஜெயம் கொள்கிறவனுக்கு என்ன இல்லை? நரகம் இல்லை. அடுத்து 11ஆவது வசனத்தை பாருங்க. 17 சார். ஆதியாம் சபைகளுக்கு சொல்லுவதை காதுகளும் கேட்கிறவன் ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க. பாருங்க, மறைவான மன்னா. அடுத்து பாருங்க 26ஆவது வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்த கிரியைகளை கைக்கொள்கிறவன் அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பாருங்க, ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தினாலே நாம் ஜெயிக்கும் பொழுது என்னெல்லாம் கிடைக்கும் பாருங்க. நாம் என்னென்ன நினைக்கிறோமோ, இங்க என்னென்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் உலகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதோ, இன்னைக்கு மனிதன் அதிகாரத்துக்காக ஏங்குகிறான், துடிக்கிறான். எதை செய்தாலும் அதிகாரத்தை பிடிச்சிடணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்வார்? நீ ஜெயிச்சுட்டா போதும் தான், ஜாதிகள் மேல் அதிகாரம். பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். ஜெயம் கொடுக்கிறவன் எவனோ வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். பாருங்க, இங்க நிறைய பேர் வெண் வஸ்திரம் தரிச்சிருக்காங்க. ஆனா வெண் வஸ்திரத்துக்குள்ள ஒரு அழுக்கான மனிதன் உட்கார்ந்துருக்கான். வஸ்திரம் தான் வெள்ள, உள்ள இருக்கிற மனுஷன் ரொம்ப ரொம்ப அழுகாம. அவனை கழுவுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உண்மையிலேயே நாமெல்லாம் கழுவப்பட்டு உள்ளும் புறமும் வெண்மை தூய்மை. நினைச்சு பாருங்க, இதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத காரியங்கள். எவ்வளவு மனுஷன் நடிக்கிறதுக்கு பிரயாசப்படுறான். நல்லவனா தன்னை காமிச்சிக்கிறது, நல்லவனா அவன் நடக்க முடியல அவனால. ஆனால் மனிதர்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? நல்லவனா காண்பிக்கையாவது செய்வோமே. ஆனா இங்கே உண்மையிலேயுமே நல்லவனாக தேவன் நம்மை என்ன செய்கிறார்? வெண்மையானவர்களாய் தேவன் நம்மை என்ன செய்கிறார் என்றால் மாற்ற 12ஆவது வசனம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக. பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் பாருங்க, நம்ம அந்த சபையில எப்படி இருக்கணும்? ஒரு முக்கியமான எல்லாருக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஒவ்வொருத்தரையும் தூணும் ஆதாரமாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். எந்த ஆலயத்துல? உண்மையான ஆலயத்துல. இங்க கட்டி இருக்கிறது 4 சுவர், 4 பேர் நம்ம கூடி இருக்கிற இந்த கட்டடத்துல சொல்லல. நிஜமான தேவன் கைகளினால் செய்யப்படாத தேவன் கட்டின ஆலயம். அவர் கட்டின அந்த உண்மையான ஆலயத்துல நம்ம என்ன செய்வாராமா? தூணாக்குவேன் என்று சொல்லுவார். எப்படி பாருங்க, தேவனுடைய தூண் என்று சொன்னால் நம்ம அதை ஒரு பில்லர் நினைச்சக்கூடாது. அந்த ஆலயத்துக்கு முக்கியமானாலே நம்ம தான். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது, சிஎஸ்ஐ அல்லது டிஎல்சி அல்லது ஏதோ ஒன்று பாருங்க, அங்க டீக்கன் அதுக்கு பயங்கர போட்டியா இருக்கு. அவர் அந்த தூண் ஆகிறதுக்கு ஒரு சபையிலே, ஒரு சிஎஸ்ஐ சபையில ஒரு விளம்பரமே கொடுத்துட்டாரு. நான் ஜெயிச்சு வந்துட்டா எனக்கு நீங்க ஓட்டு போட்டு வந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்கூட்டி கொடுப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் ஒரு ஸ்கூட்டி இலவசமாக வழங்கப்படும் அப்படின்ட்டாரு. எதுக்கு? மக்கள் நிறுவனம் பார்க்கறதா? அப்படியா?
என்ன எப்படியாவது என்ன செஞ்சிருக்கேன், பிரதானமாக்கியிருக்கேன், எல்லாம் திருடி என்ன செஞ்சுவேன். அப்படித்தானே அர்த்தம் அது படுது. லஞ்சம் கொடுக்குறவன் எதுக்கு கொடுக்குறான்? லாபம் இல்லாம கொடுப்பாங்க. பாருங்க அங்கே 21வது வசனம், நான் ஜெயமுடைய பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட நீங்கள் நானும் விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இங்கே வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்கும் பொழுது அவரோடு கூட நாமும் சிங்காசனத்தில், நம்ம இங்க இருக்கிற எல்லாரும், நான் இங்க வந்து வசந்த போதிக்கிறவனா இருக்கேன், அவர் பாடுறவராக இருக்காரு, இவர் ஒரு இசைக்கருவியை வாசிக்கிறவராக இருக்காரு, இவர் கைதட்டி பாடுறவராக இருக்காரு, இவர் இந்த மியூசிக்கை போடுறவராக இருக்காரு, இவங்க அவங்களும் ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு வாரத்தில் இருக்காங்க. சரி, இவர் வசனத்தை போதிச்சாரு, இவர் என் கூட சிங்காசனத்தில் இருக்கட்டும், அவர் சும்மா அந்த சீட்டை தட்டிட்டு இருந்தாரு. அவர் அப்படி இல்லை, அப்படி பார்ஷாலிட்டி இல்ல. தேவனிடத்துல ஜெயம் கொள்ளுகிற யாராக இருந்தாலும் அவரோடு கூட இணையாக அவருக்கு ஒப்பாக, அதனால்தான் அங்கே சொல்லும் பொழுது இப்பொழுது நான் இப்படி இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று தெரியாது, ஆனாலும் அவரை நாம் தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! விசுவாசம் முக்கியமான தேவைப்படும். அந்த விசுவாசத்தை கொண்டு சில காரியங்களை நாம் நடப்பிக்க வேண்டும். பாருங்க, சில வசனங்களை உங்களுக்கு வாசிச்சு காண்பிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. அவர் ஐயப்படும் போது பதில் வையாமலும், அவர் ஐயப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். எப்படிங்க? நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனை அவர் என்ன செஞ்சாருங்க? விசுவாசித்தார். நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், நியாயமாய் தீர்ப்பு செய்வார் என்று விசுவாசிக்கிறோமா? நீங்க நல்லா இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். போதும். அந்தபடி எந்தபடியும் கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணுமா வேண்டாமா? அந்தபடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப எந்தபடிங்க? நீ வசனம் படிக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். நம்ம என்ன செய்வோம்? அந்தபடியை விட்டுருவோம். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்தீர்கள். இது பாருங்க, கடந்த நாள்ல என் மனைவிட்ட கேட்டேன், அம்மா இது என்னம்மா சொந்த புருஷன் எழுதியிருக்க, சொந்த புருஷர் வேற சொந்தமில்லாத புருஷர் வேற உண்டோ? கேட்கணுமா வேண்டாம்? நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படி. சிந்திச்சிருக்கீங்களா? நன்றாய் வேத வசனங்களை நாம் படிக்கணும், நல்லா கவனிக்கணும் பாருங்க. புருஷர்கள் அப்படின்னா யார்? பொதுவாக ஆண்களை வேதம் புருஷர்கள் அப்படின்னு சொல்லுங்க. சொந்த புருஷர்கள் சொன்னா நம்முடைய திருமணம் முடித்த புருஷன். மற்ற மாதிரி அவர் என்னது? அவர் புருஷன். ஆண் அப்படின்னு சொல்ல ஒரு நபர், ஒரு நபரை சொல்லும்போது புருஷர்கள், புருஷர்கள் தங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி தேவனை கொண்டு கொள்வார்கள். புருஷர் அப்படின்னு சொல்றது இங்க இருக்கிற புருஷர்கள் அப்படின்னா எல்லா ஆண்களுக்கும் பெண்கள் கீழ்ப்படியும் போல எங்களுக்கு மாதிரி போயிடும். சொந்த புருஷர்கள்னா மனைவியில் யாருக்கு கட்டுப்பட்டவங்க? தன்னை திருமணம் முடித்த அந்த ஆணுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்கள் என்பதை விளக்குகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். 1. 2வது, அந்தபடி கீழ்ப்படியுமா? எந்தபடி? அதை நம்ம பார்க்கணுமா வேண்டாம்? எந்தபடி கீழ்ப்படிவதுன்னு பாருங்களா. 11ஆம்
வசனம் 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2:11 படிங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பிராதேசிகமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி பாருங்க. என்ன சொல்றாருன்னா, நீங்களும் நானும் யாருங்க? ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு நல்ல என்ன சொல்றாங்க, பேரெல்லாம் கொடுப்பாங்க இல்லை, பட்ட பேரெல்லாம் கொடுப்பாங்க இல்லை. நம்ம இசைஞானி, கவி அரசு, கவி பேரரசு, அதுபோல கௌரவ பேர் இல்லையா, கௌரவ பட்ட பெயர். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற கௌரவ பட்ட பெயர் என்னன்னு சொல்லுங்க. பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லை, இது இன்னொன்று அழகா சொல்றாரு பாருங்க. பரதேசி. யாராவது நம்மை பரதேசி சொன்னா எப்படி இருக்கு? என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டான். ஆனா தேவனுக்கு முன்பாக இந்த பூமியில நீங்களும் நானும் யாராதான் இருக்கணும்? பரதேசி. அதை நம்ம விசுவாசிக்கணுமா? இன்னும் எதப்பீங்க? நான் ரெவரண்ட், நான் டாக்டர், அப்படிதானே நம்ம விரும்புறோம். பாருங்க, ஊழியர்கள் அநேக நேரங்கள்ல வஸ்திரங்கள் கூட மற்றவர்களுக்கு முன்பாக தன்னோட பெரிய ஆணாய் காண்பிக்கிறதுக்கான வஸ்திரங்களை தான் என்ன செய்யறாங்க? பயன்படுத்துகிறாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுது, நீ பரதேசிப்பா என்று சொல்லப்படுது. பாருங்க, இப்ப இதை நாம சொல்லுங்க. அடுத்து பாருங்க, அங்கே 13வது நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மனுஷருடைய கட்டளைகள் அப்படின்னு அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்களேன். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும், நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நிறைய நாள் காலங்கள்னா நான் இதெல்லாம் அறியாமல் இருக்கேன். அங்கே உயர் அதிகாரிகள் இருந்தா எளிதாக நான் திட்டிருக்கேன். சொல்ற அந்த பண்ணிட்டான்டா. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நாம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு கீழ்ப்படி. அரசாங்கம் போடுற எந்த சட்டத்துக்கும் அநேக நேரங்கள் நாம் என்ன செய்யறதில்ல? கீழ்ப்படுகிறதில்ல. பாருங்க, உலகத்தை ஜெயிப்பதற்கு தேவனை விசுவாசிக்கிற நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை தேவனுக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் நமக்கு வேணும். பாருங்க, மேலான அதிகாரம் பண்ணுவாங்க. அதை நீங்க நான் பல நாட்கள்ல சிந்திச்சுட்டே இருந்தேன். தேவன் அதிகாரத்தை எப்படி வரையறுக்கிறார் பாருங்க. ஒரு தேசம், அதுக்கு ஒரு ராஜா, அதுக்கு கீழே ஒரு மாநிலம், மாநிலத்துக்கு ஒரு முதல்வர், அடுத்து வட்டங்கள், அடுத்து ஊராட்சி, நகராட்சி, ஊராட்சி, சின்ன சின்னதாக கொண்டு வந்து கடைசியில ஒன்னொன்றுக்கு தலைவர் வகிக்கிறார் பாருங்க. கடைசியில ஒரு குடும்பம், அதுக்கு கீழே ஒரு தனி நபர்ல இருந்து தேவன் நம்ம பார்த்தோம்னா அப்படியே வரிசையா மேல வரைக்கும் ராஜா வரைக்கும் போகுது. ஒரு தனிநபர் முதலாவது தேவனுக்கு என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியணும். அடுத்தது அவங்க அப்பா அம்மா, கணவன் மனைவி, கணவனுக்கு என்ன செய்யணும்? அதான் அந்தபடியே எந்தபடி? அப்போ மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாணமாகாத ஒரு பிள்ளை இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாருங்க அதிகாரி? சொல்லுங்க. அப்பா. அந்த பிள்ளை யாருக்கு தான் கீழ்ப்படியணும்? அப்பா அம்மாவுக்கு தான் கீழ்ப்படியணும். அவங்க தான் அவங்களுக்கு அதிகாரி. கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. நீ என்ன ஒழுக்கமோ என்ன கேட்கக்கூடாது. அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து நீ ஒழுக்கமா நீ எனக்கு சொல்ற கேட்கக்கூடாது.
மோசமான ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வாருன்னு அங்கே சொல்லப்படுகிறது. தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்கிறவனுக்கு தேவன் மேல இருந்து பார்க்கிறாரு. சரியான தீர்ப்பு நீதியாய், அதான் நம்ம வசனம். இயேசு அவர் வையப்படும் போது வையப்படல, நீதியாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு. இயேசு சொல்லல, நீ எல்லாம் என்னை பிடிச்சு கட்டுறதா? நான் யாரு தெரியுமா? இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் போய் அம்மா அப்பாவுக்கு மரியாதை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவர் நான் யார் தெரியுமா? அம்மா நீ என்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற, நான் யார் தெரியுமாம்மா? நான் இந்த அண்டசராசனம் நடத்த ஆண்டவருடைய பிள்ளை. நீ எல்லாம் என்னை என்ன செய்யாத, வேலை சொல்லாத, நீ எல்லாம் எனக்கு பாடம் சொல்லி தராதமா அப்படின்னு இயேசு சொன்னாரா? அவர் கீழ்ப்படிந்து இருந்தார் என்று பேரும் சொல்லுங்க. ஒருவேளை அறிவாளிகளா இருக்கலாம் பிள்ளைகள், இருந்துட்டு போங்க, நல்லது, தேவன் கொடுத்தது நல்லது. என்ன செய்யணும்? உங்களுக்கு மேல ஒரு அதிகாரம் அப்பா அம்மா கீழ்ப்படியணும். மனைவி அந்தபடியே மனைவி என்ன செய்யணும்? அடுத்து பாரு, அடுத்து என்ன சொல்ல பாருங்க. அப்படியே ஒன் பை ஒன்னா நாம அப்படியே கட்டுப்பாடோட வர பாருங்க. அடுத்து ஊராட்சி சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். அடுத்து மாநிலம், அடுத்து மேல, இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? இப்படி இருந்துட்டோம்னு வைக்கிறேன். கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு அமைப்புக்குள்ள வந்தாங்க. தேவன் சொல்லுங்க, இதுதான் உலகத்தை ஜெயிக்கக்கூடியது. இயேசு அப்படிதான் உலகத்தை ஜெயித்தாராமா, அப்படி வேதம் சொல்லுகிறார். இப்ப நாம உலகத்தை இப்படி நாம இருந்துட்டோம்னு வைக்கிறேன், எப்படி இருக்கு? கற்பனை பண்ணி பாருங்க. நாம் எந்த அதிகாரத்துக்கும் எதிர்த்து நிற்காமல் அதிகாரத்துக்கு தலைவணங்கி தேவன் பார்த்து கொள்வாரியா? நான் இந்த ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கீழ்ப்படியேன், தேவனை விசுவாசிக்க. விசுவாசம் வெறும் வாய் வார்த்தையினால இல்ல, அது கிரியைகளினாலும் உலகத்தை ஜெயிக்கிறது. நான் இதுக்கெல்லாம் அடங்காம அல்லேலூயா சோத்திரம் போட்டுட்டு பாட்டு பாடிட்டு நான் உலகத்தை ஜெயிச்சாச்சுன்னு சொன்னா நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். அடுத்து பாருங்க, சியானில் உள்ளவர்களாயிருந்தும் 16 2:16 1 பேதுரு 2:16 சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துக்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். சுயாதீனத்தை காணாமல் இருக்கிறாரு, இவர் தான் அதிகாரி. நான் யார் தெரியுமா? உட்கார். நீ வசனம் கேட்டதுல கீழ்படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கல, உட்கார். எனக்கு சுயாதீனம் இருக்குதான், பவர் இருக்குதான், அதனால என்ன செய்யக்கூடாதாமா? துக்குணத்துக்கு மூடலாக வச்சுக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு சமூக விரோதிகள் வெள்ள உழைப்புல போய் ஒழிச்சுக்கிறார், மூடலாக அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் மொத்தமா இருக்கு, பாஸ்டர்ங்கிற போர்வையில போய் பதுக்கிக்கிறாங்க. அவங்களை நோண்டி பார்த்தோம்னா போனாயா அப்படிதான் தெரியும். பாருங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சார்ந்த உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே நீதியாயிருக்கும். நம்முடைய எஜமான்கள் அல்லது நம்முடைய ஓனர்ஸ் இடத்துல பால் இருக்குத போக போக வந்து உழைச்சதெல்லாம் சொல்லக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை பார்க்கிறவர் தேவன், அந்த தேவனுக்கு முன்பதாக நான் உத்தமனாக இருப்பேன், தேவனுக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாக இருப்பேன். அதுதான் தேவையான, அதுதான் விசுவாசம். தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்க அவன் சொல்லுவான், நான் எப்படி செய்ய முடியும்? அப்படி இல்லை. பாருங்க, 21 வசனம் சொல்லப்படுகிறது.
இதற்காக நீங்கள் குற்றம் செய்து அழிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் 20வது வசனம். அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கு. எதுக்காக? உலகத்தை ஜெயிக்கிறதுனா சும்மா இல்லைங்க. நான் விசுவாசிச்சேன். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாடுபடுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நாம் அநேக நேரங்களில் சொல்றோம், எனக்கு கஷ்டம்பா, இந்த கஷ்டத்தை நான் என்ன செய்ய பாடுபடுறதுக்கு அதுக்காக தான் அழைச்சே இருக்காரு. சும்மா இல்ல, நீங்க நன்மை செஞ்சு பாடுபடணும் தான் தேவன் அழைச்சிருக்காரு. பாடுபட்டாதான் அதுல தேவனுடைய சமூகத்துல பிரீதி. நீங்க பாடுபடும் போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் போதுதான் தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். பாடுபடும் போது முழுநூத்தா விசுவாசம் இல்லை, அப்போ உலகத்தை ஜெயிக்க முடியாது. தேவன் ஒரு எளிமையான வழியை காண்பித்து இந்த உலகத்தை ஜெயித்து நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் அதுக்கு நாம் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். நாம் விசுவாசிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். கீழ்ப்படிய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். தேவன் நம்மை இந்த வார்த்தைகளின் மூலமாய் தேவன்